கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எத்தனையோ தேவைகளோடு இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை என்று சொல்லி உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக காத்திருக்கின்றோம். தேவரீர், உம்முடைய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையை மிகுந்த பயனுள்ளதாய் மாற்றித்தாரோம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் கேட்கிற திருமறை வாக்கியங்களும் ஏறெடுக்கிற ஜெபங்களும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். எங்களோடு நீர் தங்கியிருக்கிறீர், எங்கள் நடுவிலே நீர் உலாவுகிறீர், எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுகிறீர் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலேயும் உம்முடைய திருக்கரம் எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆயத்தத்திற்காகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலை சேனையின் கர்த்தா சீர்நிறை ஏகோவா என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். Bye.
நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நன்மை செய்கிறவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த ஆராதனையில் ஆண்டவரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உதடுகளின் கனியாக்கிய தோத்திர பலியை விரும்புகிற ஆண்டவர், நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் இது. இது ஆண்டவரை துதிக்க கடவுள் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆண்டவர் நன்மையினால் நிரப்பி இருக்கின்றார். நம்முடைய பயணங்களில் அவருடைய பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்ப வாழ்வில் குடும்பத்தின் நன்மைகளினாலே நம்மை நிரப்பி இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கின்றார். நம்மை கைவிடாத தகப்பன் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு உடன் வந்திருக்கின்றார். நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்திருக்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நன்றி நிறைந்த உணர்வோடு, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக, அவருடைய கட்டளைகளை மீறி பல நேரங்களில் நடந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் மறைக்காமல் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி என்னை உம்முடைய மகனாக மகளாக அழைத்திருக்கிறீர் என்பதை அறிக்கை செய்து என்னை மன்னித்து நான் இந்த உறவிலே நிலைத்திருக்க நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். எங்களை மன்னிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா குற்றங்களையும் எங்கள் கண்கள் முன்பதாக கொண்டு வருகிறோம். நாங்கள் பாவிகள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் என்பதை அறிக்கையிடுகின்றோம். தீய வழியில் நாங்கள் செல்லாதபடி எங்களை தடுத்து உம்முடைய பரிசுத்த பாதையிலே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் நிலைத்திருக்க, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை நாங்கள் பெற்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தருளும். எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து செபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம்
வசனங்கள் 12 தொடங்கி 14 முடிய. யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 14 முடிய. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து பொதுவான பாடல்களில் துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவதற்காக வேலூர் பகுதியில் ஆண்டவருடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகிற அருள் திரு ஜோஷுவா ஆல்ஃபிரட் ஐயா அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். ரெவரண்ட் ஜோஷுவா ஆல்ஃபிரட் ஐயா அவர்களை நேயர்கள் அத்தனை பேர் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய அருட்செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஷீபா நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்க போகிற
வார்த்தையானது சோதனை, ட்ரையல். மனிதன் இந்த உலகத்திலே உண்டான முதற்கொண்டு இன்று வரை சோதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். சோதனையை சந்திக்கிறவனாகவும் ஒவ்வொரு மனிதனும் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சோதனைகளிலே ஜெயம் பெறும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு பரிசு பொருளை வைத்து நமக்கு அதை கொடுக்கிறார் என்பதை யாக்கோப்பு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த சோதனையை நாம் ஜெயிப்பதற்கு தேவ கிருபையும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு நிச்சயம் உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் முதலாவது மனிதன் எப்படி சோதனையில் விழுந்தான் என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் முதலிலே ஏவாள், அவனுடைய மனைவியாகிய ஏவாள் அப்படிப்பட்ட சோதனையிலே அவள் விழப்பண்ணினாள் சத்துரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் அந்த வார்த்தைகளை ஆதாமும் ஏவாளும் அறிந்திருந்தும் கூட அவர்கள் அந்த வார்த்தையை விட்டு விலகினார்கள், தவறினார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மாறாக பிசாசானவன், சத்துருவானவன், அவன் வேறு எதிர்மறையான வார்த்தைகளை அவன் சொல்லும் பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? அவன் குழம்பி போகிறான், ஏமாந்து போகிறான். ஆகவே அந்த ஏவாள் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவளுடைய கண்கள் அந்த பழத்தை, அந்த விருட்சத்தின் கனியை இச்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை அந்த சாத்தான் சொல்லுகிறான், இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றும் அந்த சத்துருவாகிய சாத்தான் சொல்லுகிறதை அவள் கேட்கிறாள். அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்படியாக அந்த சோதனையிலே அவர்கள் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சோதனையின் நிமித்தமாகத்தானே மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் அனுப்பப்பட்டான். பாவத்தை அவன் சுமக்க வேண்டியதாய், சுமக்கும் நிலையை அவன் பெற வேண்டியதாய் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகத்திலே வந்து பாவ மனிதனை ரட்சிக்க வைத்து பாவமல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக பரிசுத்த தேவன் அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்தார். ஆகவே நாமும் எந்த சோதனைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்க கிருபையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யாக்கோப்பு அதே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆமேன், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்,
பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஏதோ சோதனை வந்து விட்டால் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர், ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறார் என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஆமென். வேத வார்த்தைகள் திட்டமாய் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லப்படுகிறது. நாமே தானே நம்முடைய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு நாம் பாவத்திலே விழுகிறோம். ஆகவே அந்த இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட காரியங்களை சாக்கு போக்காக சொல்லி நாம் ஆமேன் ஆண்டவரை விட்டு நாம் விலகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நாம் தூரம் போய்விடக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டு அவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவன் நமக்கு பூரண சமாதானத்தையும் அவர் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சோதிக்க வேண்டியவனாய், சோதித்து பார்க்க வேண்டியவனாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆகவே நமக்கு வருகிற சோதனையை குறித்து நாம் எள்ளளவும் கவலைப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யோபுவுக்கு வந்ததான சோதனையைப் போல நமக்கு வருவதில்லை. ஆனாலும் யோபு அப்படிப்பட்டதான சோதனையின் வேளைகளிலேயும் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான சோதனையின் வேளையிலும் கூட யோபுவின் வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆமேன் அவரை நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அதே யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, சோதனைகளை நாம் ஜெயிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் இரட்டத்தனையான நன்மைகளை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நான் வாசித்தந்த வசனத்திலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆண்டவரும் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் முன்னேறி செல்ல வேத வார்த்தைகளை பற்றி கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பிசாசு சோதனை செய்தான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ வார்த்தைகளையும் சொல்லி அவர் ஆமென் பிசாசை வென்றார். பிசாசை அவரை விட்டு ஓடிப்போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவ வார்த்தைகளை நாம் மனதிலே உட்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளையெல்லாம் நாம் ஜெயித்து கர்த்தருக்கென்று நாம் சாட்சியாய் ஜீவிக்க தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. ஆண்டவரும் நமக்கு உதவி செய்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் சோதனையை நின்று ரட்சிக்க தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரும் நம்மை காக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சோதனையின்றி ஜெயிக்கும் கிருபை தேவன் தருகிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து சோதனையினின்று நமக்கு ஜெயம் தந்து ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். அல்லேலூயா.
இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜோஷுவா ஆல்ஃபிரட் ஐயா அவர்களுக்கு நேயர்கள் அனைவரின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களையும் அவர்களுடைய திருப்பணிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து நான் உம்மை முழுமனதாக சிநேகிப்பேன் என் இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இந்த வாரத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்பானவர்களே, இந்த புதிய வாரத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய சரீரத்திலே குறைவுகளோடு இருக்கலாம். நம்முடைய வாழ்வில் பல நிலைகளில் குறைவுகளை நாம் கண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அவர் நம்மை பொறுப்பெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் நடத்தி செல்வார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கண்கள் முன்பதாக கொண்டு வருவோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் வாழ நீர் எனக்கு அருள் தாரும் என்று கேட்போம். பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க அல்லவென்றால் நடைமுறைப்படுத்த தவறி போகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்விலே செயல்படும்படி நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த வருடத்தில்
ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நல்ல குணங்களை, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஆண்டவருடைய சிந்தையை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர முயற்சி செய்வோம். நாம் வாழுகிற இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, நம்மோடு வாழுகிற சக மனிதர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பல்வேறு தேவைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிற நம்முடைய அயலகத்தார் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் அவர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யவும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய சமாதானம் நிலவ வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் வேலை செய்கிற பணியிடத்தில் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படி ஜெபிப்போம். நமக்கு எதிராய் எழும்பி வருகிற போராட்டங்கள், நமக்கு எதிராக செய்யப்படுகிற சதி ஆலோசனைகள் முறியடிக்கப்படும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசம் முன்னேற்ற பாதையில் பயணம் செய்து தன்னிறைவு பெற்ற தேசமாக அனைவருக்கும் சாட்சியாய் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இந்த வேளையில் கைவிடப்பட்ட, தனிமையில் இருக்கின்ற, உதவி இல்லாமல், ஆதரவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். மருத்துவமனையில் அல்லது தங்களுடைய வீடுகளில் உடல்நலக் குறைவினால் தன்னுடைய வாழ்விலே நல்ல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். பண தேவையில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகள் இன்னது என்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க துவங்கும் போதே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்போதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லி அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய தேவைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தராகிய நீர் இருதயத்தின் ஆழத்திலே மறைந்து கிடக்கிறவைகளையும் வெளிப்படுத்துகிற கடவுள். உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவைகளோடு இருந்தாலும் இந்த நாளிலே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவாக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நீர் மெய்யான தேவன் என்பதை அவர்களுடைய வாழ்விலே நிரூபணம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகின்றோம். உடல்நலக் குறைவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். கைவிடப்பட்டு இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில அநேகம் பேர் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கைதூக்கி எடுப்பீராக. ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்களுடைய வாழ்விலே தாரும். ஒருவேளை அவருடைய தொழிலிலே நஷ்டப்பட்டிருக்கலாம், அவருடைய வியாபாரத்திலே தோல்வி அடைந்திருக்கலாம், ஒருவேளை அவருடைய குடும்பத்திலே தோல்வி அடைந்திருக்கலாம். அவருடைய தோல்வி வெற்றியாய் மாறட்டும். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையில் முன்னேறி செல்லுவதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். ஒரு புதிய வாரத்திலே காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த புதிய வாரம் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் அருள் தாரும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிற அருமையான அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டாய் இருக்கட்டும், மன நிறைவின் ஆண்டாய் இருக்கட்டும், மாற்றத்தை கொண்டு வருகிற ஆண்டாய் இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாறாத ஆண்டவர் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர்களுடைய முகங்களிலே இருக்கிற வேதனைகளை மாற்றி புதிய எண்ணெயினால் அவர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. புதிய ஆசீர்வாதங்களினால் அவர்களை பூரணப்படுத்துவீராக. எல்லா தோல்விகள் மறையட்டும்.
அபமானங்கள் மறையட்டும், நிந்தைகள் மறையட்டும். ஆண்டவருடைய அருட்கரம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கட்டும். இந்த வாரத்தில் ஒருவேளை புதிய தொழில் தொடங்குவதற்காக முயற்சி எடுக்கலாம். ஒருவேளை இந்த வாரத்தில் புதிய காரியங்கள் செய்வதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்மையாய் மாற்றித் தருகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து தாரும். படிக்கிற மாணாக்கர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தாரும். வயதான அருமையான பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். இப்பொழுதும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளிலே ஆண்டவருடைய அருட்கரம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இந்த ஆராதனை முழுவதிலேயும் எங்களோடு நீர் கூட இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் அணைத்து காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.